Iris Communication Private Limited வழங்கும் கிருபையின் நேரம். எதிர்த்து நில் பிசாசு ஓடிப்போவா, எதிர்த்து நில் பிசாசு ஓடிப்போவா, எதிர்த்து நில் பிசாசு ஓடிப்போவான். அவன் தோற்று போனவன் தானே, அவன் தோற்று போனவன் தானே. சிலுவையில் தோற்கடிச்சிட்டார். அதனால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் உங்கள்கிட்ட வருவான். ஏன்னா உலகத்தில் வால் வச்சுருக்கான், சுற்றி வருவான். கடைசி நம்ம முதல்ல பார்த்தது போல் கடைசியில் ஒரு நாள் அவர் என்ன செய்வார், அந்த பாம்புக்கு எல்லாத்தையும் அடித்து அக்கினி கடலில் போட்டுருவார். அதுக்கப்புறம் எழும்பி வர முடியாது. இப்போ அலோவ் பண்ணியிருக்கார் சுற்றி வாரம். அன்றைக்கி ஆதியாகமத்திலே இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ள வர ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். அவன் வாரம். அதுக்கு இடம் கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம கையில் தான் இருக்க. தான் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. நீ அந்த வல்லமே தாரும், வல்லமே தாரும், கெட்டுதேன். அவன் நத்தி ஒன்றும் இல்லை. நீ பயப்படாத. முதல்ல அந்த சத்தத்தை கேட்டு பயப்படாத, தோட்டத்தை பார்த்து பயப்படாத, இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத தான் அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார். 365 தடவை இருக்குது. அந்த எடுத்தோடனே பயப்படாது. ஏன்னா பயந்தவன் கண்ணுக்கு இருண்டது எல்லாமே பேயாயிடும். அவனை வச்சு கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இருதயம் உண்மையில ஸ்டேபிளாக இருக்கும், திடனாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். திடமனதாக இருங்கள், புருஷராக இருங்கள், காரியத்தை நடத்துங்கள். உங்களையும் என்ன ஆண்டவர் காரியத்தை நடத்துறதுக்கு தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். அதுதான் நம்மளை ரட்சித்திருக்கார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எபிரேயரில் பார்க்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலமாக எப்பொழுதும் செலுத்தணுமா. உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. ஆலயத்தில் மட்டும் வந்து இல்லை, என்ன வேலை செய்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், ஒரு துதி நிரம்பி இருக்கணும். அந்த என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இருதயத்தில் என்ன நல்ல விசேஷம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதனால தான் அந்த தாவீதை பார்க்கும்போது எத்தனை சோதனை வந்தாலும் சரி அவன் இருதயம் துதிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் ஆண்டவரும் அவன் சந்ததியில் பிறக்கணும்னு விரும்பி இருக்கார். அந்த இயேசு நம்ம இருதயத்தில் பிறந்திருக்காரு, நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கார், வசிக்கிறார், வாழுகிறார். நாமும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கார். சிங்க மாதிரி தைரியமாக இரு, எந்த இதுக்கும் என்ன செய்யாத, சோர்ந்து போகாத, துவண்டு போகாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். சரி, அதனால் நம்ம பிசாசை ஹைலைட் பண்ணுறதை விட்டுட்டு கர்த்தரை பற்றி பேசுவோம். பிரச்சனையாக இருக்குது. வசனத்தில் பாருங்கள், வேதத்தை உட்காந்து என்ன செய்யுங்க, வாசி. எனக்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அது விளங்குதோ விளங்கலையோ அப்படி ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அதாவது குறிக்காக்க மாதிரி படிக்க மாட்டேன். என்னுடைய போர்ஷனில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வை நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ முறை படித்தது தான் அன்றைக்கி கரெக்டாக அந்த காரியம் நமக்கு கண்ணில் விழும். கிடைச்சிட்டா இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நானும் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு. இந்த வசனத்தை வச்சு நான் நிறைய ஆதாயம் அடைஞ்சிருக்கேன். இது ஒரு வசனம், இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது. அது சொல்ல நமக்கு தெரியாது. தேவனது வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது. அப்படி புட்டு வச்சோம். அந்த வசனத்தை சொல்லும்போது மற்றவங்களும் ஆச்சரியப்படுவோம். ஆமாம், அந்த வசனத்தை எத்தனை தடவை படித்தோம் வந்தது நமக்கே தெரியலையே. ஆமாம், நானுமே இதை படிச்சிருக்கேன், இந்த பிரசங்கத்திலையுமே கேட்கலை. இதில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தீர்வாகும், உங்களுக்கும் தீர்வாகும். இது உயிருள்ள ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. உலகத்திலேயே பிரதானமான புத்தகம்னு இதை தான் நம்ம வச்சுருக்கோம். எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, எல்லா காலத்தாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு சோதனை வரும்போது எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இதைத்தான் என்ன செய்தார், பார்த்தார். இதை பார்க்கத்தான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். விசுவாச கேடகம் இருக்குது. அந்த விசுவாசத்தை நமக்குரியதாக்குறது எந்தது தான்? தேவவசனம். அந்த விசுவாசம் வரும்போது சந்தேகங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. கூட இருக்கவங்களுக்கு உங்களை பார்க்க ஒரு திமிரு பிடிச்சவங்களை போல தெரியும். இது என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அக்கினி மாதிரி பிரச்சனை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்போ பைத்தியக்காரி போல் கர்த்தர் நல்லவருங்கவும் வசனத்தை சொல்லவும் தீர்ப்பாருங்கிற இது உட்காந்து என்னதுன்னு பார்க்கறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் அழுது இந்த பிரச்சனை என்னென்னு பார்க்கறத விட்டுட்டு அப்படின்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையை கேட்கக்கூடாது. அதெல்லாம் துற ஆலோசனைகள். கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலைச்சி நிற்கும். வசனம் என்ன சொல்லும். இதே மாதிரி சோதனையில் போனவன் என்ன பண்ணுனான், இப்படி நம்ம என்ன செய்யணும், பார்க்க அறியும் போது இன்னும் பிசாசு உனக்கு நான் பயப்படவும் மாட்டேன், உன்னை நான் கண்டுக்கிடவும் மாட்டேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. என்கிட்ட இருக்க ஆவியானவர் பெரிய ஆவியானவர். கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கான், அக்கினி ஜுவாலை மாதிரி இருக்கான். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தார். அதே அக்கினி ஆண்டவர் அப்படியே நமக்கு ஆக்கப்பூர்வமானதாக என்ன செய்வார், மாற்றிடுவார். பிசாசு ஒரு தடக்கல்லை போட்டு இவ்வளோ முன்னேற விடக்கூடாதுன்னு பெருசாக வச்சுருப்பான். நமக்கு அதே ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆக்குவார். மேலே போகிறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்பான். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்ற தேவனே. கீழே விழுந்துருவான்னு நினச்சான். ஆண்டவர் அதை பரத்துக்கேறும் படி மாதிரி மாற்றிடுவார். அதனால் மனசில் முதல்ல வச்சுக்கிடுங்க, ஒரு நாளும் பிசாசின் சோதனை நம்ம கீழே இழுத்து போட முடியாது. வரலாம். ஏசு இருந்த போட்டில் கூட அன்றைக்கி என்ன வந்துச்சு, பெரிய புயல் அடிச்சிச்சு. அவர் முதலே சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு படுத்து தூங்குதார். பயங்கர புயல், அளவே இல்லை, முங்கீர் மாதிரி வந்துச்சு. ஆனால் முங்கலை. எழும்பி இறையாதே அமைதலாக இருனார். சீஷர்களும் சொல்லி பார்த்துருக்கலாம், அடங்கலை. ஏன் அடங்கலை? அந்த புயலை அவங்க இருதயத்துக்குள்ளே விட்டாச்சு. இருதயத்துக்குள்ளே புயல் வீசுது, கிட்டு 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 நடுக்கும். நம்மையே நடுங்கி போய் இருக்கும்போது நடுங்குத புயல் அடக்க நமக்கு வல்லமை இருக்குமா? இதுதான் சொல்லவார். வெள்ளி 1000 அடிக்கட்டும், உங்கள் இருதயத்துக்குள்ளே பாறை மாதிரி இருக்கும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், என் இருதயம் கிறிஸ்துவுக்காக பாறை தான். இது யாரும் தொட முடியாது. என் கூட ஆண்டவர் இருக்கார். அவர் இருக்காரு, தூங்குதார என்ன செய்வார், இருக்கார். என்னை காய்க்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதையும் இல்லை என்று சொல்றார். அப்படிப்பட்ட கர்த்தர் என் கூட தான் இருக்கு. அவருக்கு தெரியும், உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்படி சொல்லியிருக்கார். என்னை உள்ள கையில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக எரிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் புயலை கண்டோன்னு விட்டுக்கலாம், ஓடல். என் கூட தான் இருக்கேன். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்தது, அந்த ஆராய்வதை நம்ம தூர விட்டுட்டு என் கூட கர்த்தர் இருக்கார். அக்கினி என் மேலே அக்கினி ஜுவாலை வழியாக நான் நடந்தாலும் என் அக்கினி மனம் கூட இல்லாதபடி நான் வெளியே என்ன செய்வேன், போவேன். அதை எனக்கு கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தானியேல் 3வது அதிகாரத்தில் எல்லோரும் எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த கதையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள். நேபுகாத் நேச்சார் அப்படின்னு ராஜா இருக்கார். அந்த ராஜா இருக்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவங்களும் இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு என்ன செய்யணும், ராஜா கொடுத்த சிலையை வணங்காதவங்களெல்லாம் எங்கே கொண்டு போடணுமா, அக்கினியில் போடணுமா. சரி, இவங்க 15ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ராஜா என்ன சொல்றாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். போராட்டம் எங்கே வருது பார்த்தீங்களா? சிலையை வணங்கலை, அவன் அதை தான் கடவுள்னு நினச்சிருந்துருக்கலாம். அவனுடைய விசுவாசம் அப்படி. இப்போ இவங்க நாங்கள் 3 பேரும் யார், சாதாரண ஆட்கள் அல்ல. அரசாங்கத்தில் மிக மிக உயர்ந்த பதவியை வச்சுருக்காங்க. அந்த நாடு முழுவதுக்கும் சாத்ராக் யார், மேஷாக் யார், ஆபேத் நேகோ யாருன்னு தெரியும். அவ்வளோ பெரியவங்க.
அவங்ககிட்ட ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருவோம், அவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க பிடிவாதமாக இருக்கிறது ராஜாவுக்கு பிடிக்கலை. சரி சரி அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றிக்கிடுவார், ரொம்ப கேஷுவலாக சொல்லுதாங்க. அதனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது இல்லையா, அவர் ஜீவிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவன் கேட்கான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? உடனே இவங்களை 16ஆம் வசனத்தை பாருங்கள். அவங்க எவ்வளோ இதாக அவர் அந்த ஒரு உறுதி இருந்தால் அப்படி சொல்ல முடியும். என்ன சொல்கிறாரு, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு. அதான் இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் அவசியம்னு நம்ம நினச்சிக்கிடுதோம். நம்ம நீதியை போய் அவங்ககிட்ட போய் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கோம். அது அப்படி இது அப்படி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம கதை சொல்லுதோம். இவன் சொல்லிட்டான், உங்ககிட்ட சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் ஒரு கடவுளை ஆராதிக்கிறோம், அந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். உறுதி. சப்போஸ் விடுவிக்காமல் போனாலுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்ப்பா, அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா கர்த்தர் எங்களோடு இருக்கார். விடுவிக்காமல் நாங்கள் மறித்தாலும் கர்த்தருக்காகத்தான் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். நல்லதாக போச்சு, சீக்கிரத்தில் இந்த வேலையெல்லாம், இந்த அரசாங்கத்து வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். மேலே போகிறவங்கள நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கீழே உள்ளவங்களை காட்டிலும் நிறைய பிரச்சனை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சவால்களை சந்திக்கணும். தினமும் வேலை வேலை வேலை, மென்டல் டார்ச்சர் நிறையா இருக்கும். சந்தோஷம், தப்பு வச்சா சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நிம்மதியாக அங்கே பரலோகத்தில் போய் அவர் கூட நிம்மதியாக நாங்கள் இருந்துட்டு போகிறோம். அதுக்கெல்லாம் அதில் அவசியமே இல்லை. சட்டையே பண்ணலை, தூர விடப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் உமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி சொல்லலாம் பாருங்களேன். எவ்வளோ அதான் உண்மையிலே கர்த்தரோடு இருக்கவங்கள பார்த்து இந்த உலகம் சொல்லும், திமிர் பிடிச்சவா திமிர் பிடிச்சவேன்னு தான் சொல்லும். ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க பார்க்காங்க, அக்கினி சூளை எரியுது, கட்டாயமாக உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இவங்க ஒரு வேலை வாங்க எவ்வளவோ கஷ்டம். இவங்க யார்? அடிமைகள். அடிமை யாராவது மதிப்பாங்களா? அடிமை எதுக்கு கொண்டு வந்தவங்க? இவங்க வீட்டில் மாவாட்டுறதுக்கும், மாடு மேய்க்கிறதுக்கும், துணி துவைக்கிறதுக்கும், பாத்திரங்களை விளக்குறதுக்கும், தோட்டங்களில் போய் வேலை செய்வதுக்கும் கொண்டு வந்தவங்களை எங்கே ஏற்றி வச்சுருக்கு? அதிபதியாக வச்சுருக்கு. இதே இவங்களுக்கு ரொம்ப கடுப்பு. நம்ம நாட்டில் நம்ம இருக்கோம், நம்ம ஆளுகை செய்யணும். இவன் அடுத்த நாட்டுக்காரனை, அதுவும் அடிமையாக வந்தவனை தூக்கி மேலே வச்சுருந்தா தலகால் புரியாமல் இப்படி தான் பேசுவாங்க. இப்படி தான் திமிரு இருக்கும். நம்ம அதை அடிமையை இளக்காரமாக நம்ம வச்சுட்டோம். முதல்ல நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா இவன் இப்படிலாம் பேசுவானா, இப்படிலாம் பல காரியங்களை பேசியிருக்கலாம். இவன் சொன்னான், அதுக்கு அவசியமே இல்லை. நீ அடிமையாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை, தேவையில்லாதவங்ககிட்ட நீங்கள் பதில் பேச அவசியமே கிடையாது. அந்த பிரச்சனையிலேருந்து காக்க தேவன் வல்லவர், நல்லவர். அப்போ பாருங்கள், உடனே ராஜாவுக்கு இப்போ ரொம்ப கோபம் வந்துட்டு. 19ஆம் வசனம், கடுங்கோபம் உண்டு. எப்படி கோபம் வந்துச்சான்? வருமா வராதா? நியாயம்தான் அவனுக்கு வந்த கோபம். கடுங்கோபம் வந்துட்டு சொல்லிட்டான், முகம் வேறுபட்டுச்சான். 19ஆம் வசனத்தில் ராஜா முகமே வேறுபட்டுச்சு. முகமே என்ன செய்துட்டு மாறி போச்சுது. சொல்லிட்டான், 7 மடங்கு சூடாக்குப்பா. 7 மடங்கு ஒரு கட்டை போட்ட இடத்துல 7 விறகு கட்டையை அள்ளி போட்டு தமன்னு தீ பயங்கரமாக எரியட்டும். வீட்டுக்குரிய அடுப்பு சின்ன ஸ்டவ்வாக இருக்கும். கல்யாண வீடுகளுக்கு, விசேஷ வீடுகளுக்கு பண்ணது பெரிய பேனர் இருக்கும். தமன்னு எரிஞ்சு சீக்கிரம் வேலைகளை முடிக்கும். 7 மடங்கு நீ சூடாக்கி போட்டு என்ன சொன்னாங்க, யாருக்கு கட்டளை இட்டாராம்? கொஞ்சம் பைபிளை திறந்து வச்சுருங்க. 20ஆம் வசனம், இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளை இட்டான். யாருக்கு கட்டளை போடுதான்? பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளை போட்டாச்சு. அவங்க ரொம்ப வெல் ட்ரைன்டு பீப்புள். அப்போ இவங்க போகிறாங்க தீயணைப்பு வீரர்களை மாதிரி. தீயணைப்பு வீரர்கள் எல்லா தீக்களையும் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க ட்ரெயின்டாக பலசாலிகளாக யோசித்து அவங்களுக்கு தான் கட்டளை தான். இவங்களுக்கு மாத்திரமே இது மாதிரி தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தீக்களை தூக்கி போடுது. 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்களாம்? எதில் கொண்டு போட சொல்லுதாங்க? நடுவில், தீ எரிகிற அடுப்பில் நடுவில் தூக்கி என்ன செய்யணும்? போடணும். போடப்பட்டாச்சு. 22ஆம் வசனத்தில் அந்த தூக்கிட்டு போனவங்களை தீ கொன்னே போட்டுச்சு. எல்லாரும் செத்து போயிட்டான்.
ஏன்னா நடுவில் கொண்டு போய் போடணும் இல்லையா, கொஞ்சம் தூரம் தீக்கில் போனால் தான் நடுவில் தூக்கி ஆட்களை கொண்டு போடணும். கெட்டி கெட்டி 3 பேரை கொண்டு போட்டான். கொண்டு எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியாது. எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஒருத்தர் கூட பிழைக்கலை. சாப்பிட்டுடுது, கருகி சாம்பலாகி இருக்க இடம் தெரியாமல் போயாச்சு. இவங்களை நடுவுலையும் கொண்டு போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணுதாரு, 23ஆம் வசனம், 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். இவன் திட்டம் எப்படி, இவங்களை போகிறவனே பொசுங்கி போயிட்டான். இவங்க இருக்க இடம் கூட சாம்பலை கூட என்ன செய்ய முடியாது, அள்ள முடியாது. செத்து பெற பிறகு அந்த சாம்பலை எடுத்து அவங்க எங்கெல்லாமோ கொண்டு போய் சொந்த ஊரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த நினைவு கூட இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவங்க இருக்கவே கூடாது. சாம்பலாக போயிருங்கிறது திட்டம், கெட்டி கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அடுத்த வசனமே இவனுக்கு பிரமிக்கத்தக்க விதம் வந்துட்டு 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜா பிரமித்து தீவிரமாக எலும்புதான் உட்கார்ந்துருந்த ராஜா வேகமாக தீவிரமாக எழும்புதான். பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கான், கண்ணை நம்ப முடியலை. போட்டது 3 பேர், நம்ம ஆட்கள் கொண்டுட்டு போன அத்தனை பேரும் சாம்பல் ஆகிட்டான். 3 பேர் தான் இருக்கணும். அதனால கெட்டித்தான் போட்டிருந்துச்சு. இப்போ கெட்டுலாம் என்ன பண்ணியாச்சு, அவுத்தாச்சு. விடுதலையாய் 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 விடுதலையோடு நடக்கான். எல்லா கட்டுக்களெல்லாம் என்ன செய்தாச்சு, அபிஷேகம் முகங்களை முறிக்கும். இன்றைக்கி ஒரு கட்டப்பட்டவங்களாக வந்திருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலை அக்கினியில் போகிற மாதிரி தான் இருக்கலாம். நான் இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும், நான் செத்து போனால் கூட நல்லா இருக்குமோ, இந்த மாதிரி பிரச்சனை இப்படி இருக்குதே, எனக்கு இது புதுமையாக இருக்குது. ஒரு வசனத்தில் பார்க்க, உங்கள் மத்தியிலே எரிகிற அந்த அக்கினியை நீங்கள் புதுமை என்று எண்ணாமல், நீ அதை என்ன செய்யாத, சோதனை வரும்போது அதை ஏதோ ஒன்றுன்னு நினைக்காத. பிலிப்பியரில் பார்க்கும், மருளாதே அப்படின்னு. பிலிப்பியர் 1:27 இருக்கும், உன்னை எதிர்க்கிறவர்களால் நீ மருளாதே அப்படின்னு சொல்லுதார். மிரண்டு போயிருந்தோம், பயந்து போயிருந்தோம், எதோ ஆயிருமோ, நம்மளுக்கு நல்ல முடிவு வருமா சொன்னால் கட்டாயமாக தப்பு வைப்பார்ப்பா. இல்லைனாலும் போது பரலோகத்துக்கு நான் போயிடுவோம்ப்பா. ஒன்றும் அதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன கேஷுவல் டாக்கு, அடிமைக்கே அப்படி இருந்தால் சுயாதீனமான தேவ பிள்ளைகளாகி நமக்கு இன்றைக்கி பரிசுத்த தைரியம் வேணும், பரிசுத்த ஒரு இது சவால் விடணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அதிகாரிகளுக்கு அடங்கணும், தேவையில்லாமல் எதிர்த்து பேசிக்கலாம் இருக்க சொல்ல வரல. உள்ளத்துடைய விசுவாசம் உயர்வுள்ளதாகத்தான் இருக்கும். எதிர்க்கிறவர்களால் மருளாதங்காரு. பிலிப்பியர் 1:27. 1 பேதுரு 4:12 பார்ப்போம், புதுமை என்று திகையாத. இந்த தீயை பார்த்து புதுமைன்னு திகையாத. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இதை மாதிரி பார்க்கும், எரிந்த அக்கினியில் தப்பி வச்சுருக்கேன் நான். 1 பேதுரு 1:7 பார்க்கும், அழிந்து போகிற பொண்ணே இப்படி சோதிச்சா உன் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படலாம். சாத்தானவன் சுழவில் போட்டு படைக்க மாதிரி கேட்டுக்கிட்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். எனக்கு தெரியும் நீ கட்டாயம் தப்பிச்சிருவ, கட்டாயமாக உனக்கு ஜெயம் உண்டு. பாரு, நான் தான் முன்னால் மாதிரிகள் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுதார். பாருங்க, நான் பிரமித்து ஒரு சேதமும் இல்லையா. 25ஆம் வசனம் சொல்லுதான், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவனுக்கு யார் தேவபுத்திரனெல்லாம் காட்டுனது? வித்தியாசமாக தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப டாலாக இருக்குது, ரொம்ப அந்த கம்பீரத்தை பார்க்கான். இந்த ஆள் மனுஷன் இல்லைப்பா, எங்கேயோ இருந்து தான் வந்திருக்காரு, ஏதோ ஒரு ஏஞ்சல் தூதன், இப்படி அழகாக இருக்கானே. இவங்க நல்லா வாக்கிங் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. விடுதலையாச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணவும் துதிக்கவும் அது பாட்டுக்கு நடக்காங்க. வெளியே அங்கே என்னது எரியுது, எத்தனை மடங்கு எரியுது. வெளியே பார்க்கவங்களுக்கு எது தான் தெரியும், தீ தான் தெரியும். ராஜாவை தான் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கோபம், அவன் எரிச்சல், செத்து பேட்டான்டா இல்லை, எனக்கு அவனுக்கு வலிமை இருக்குது நினச்சான். தொலைக்க முடிஞ்சுதா? முடியும். இன்றைக்கி பிசாசும் இப்படி தான் வருவான். நேபுகாத் நேச்சார் ராஜாவை போல் யார் வெளியிலையாவது என்ன செய்வான், யாரையாவது சூஸ் பண்ணிக்கிடுவான். இன்னொன்று பார்த்துக்கிடுங்க, மனுஷரை தான் சூஸ் பண்ணுவான். ஒரு நாளும் நம்ம பிசாசுக்கு
ஏஜென்ட் மாதிரி செயல்படக்கூடாது. நிறைய பேரை பாருங்கள், ஒரு நேரம் நல்ல வார்த்தை பேசுவாங்க, அடுத்த நேரம் எதிர்மறையான வார்த்தை. குத்துறதுக்கும் அதே ஆட்கள் தான். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் சோத்திரம் அல்லேலியா, வெளியே போனால் இது. ஆண்டவர் அது விரும்பவே இல்லை. ஒரு நாளும் பிசாசுக்கு ஏஜெண்ட்டாக நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது. யாரையும் வச்சுக்க, நான் இந்த வேலை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். நம்ம இடம் கொடுத்தா தான் உள்ளே வருவான். எவ்வளோக்கு எவ்வளோ இடம் கொடுக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்கிரமிச்சுக்கிடுவான். சிலரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேய் பிடிச்சி ஆடுவாங்க. யார்? 100க்கு 100 அவங்க சரீரத்தை இன்வைட் பண்ணவங்க தான். இன்றைக்கி எதிர்த்து நின்னோன்னா உள்ளே வரமாட்டான். சிலர் இருக்கலாம், பார்ஷியலாக இடம் கொடுத்துருக்கலாம். எனக்கு இதுலேருந்து விடுதலை எப்படி தான் நினைக்கேன், அப்புறம் பார்த்தா எனக்கே தெரிஞ்சு நான் தப்பு செஞ்சேன்னு, ஆனால் மறுபடியும் செய்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். இது கட்டப்பட்டு இருக்கீங்க. இந்த நேரம் வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு விடுதலை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிதானமாக, நான் பொறுமையாக மேலே நோக்கி ஓட விரும்புதேன். இதெல்லாம் என்னை தடுக்கு. இந்த இடத்துல நான் இடம் கொடுத்து வச்சுருக்கேன். அவர் இந்த நேரம் விசேஷமாக ஒவ்வொருத்தருக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். யார் விரும்பி கேட்கி சும்மா செய்தியை கேட்டோம், வந்தோம் போனோம், 20 செய்தி கேட்டாச்சு, இது 21வது செய்தி அல்ல. கர்த்தருக்கு வருகிற செய்தி விடுதலையோடு தான். நம்ம முதல்ல விடுதலையோடு தான் போகணும். இனிமேல் நம்ம வாயோ கையோ கண்ணோ பிசாசுக்கு ஏஜெண்ட்டாக செயல்படவே கூடாது. அதான் சொன்ன, யார்கிட்ட நம்ம பேசினா நம்ம வார்த்தை நல் வார்த்தைகளை மட்டும்தான், என்கரேஜிங் வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், அவன் பார்த்தான். பிறகு பாருங்கள், தேசாதிபதிகளும் அதிபரும் தலைவர் 27ஆம் வசனம் பார்த்தீங்களா? இப்போ யாரெல்லாம் கூப்பிட்டாச்சு? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், மந்திரி, எல்லாரும் வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேலே அக்கினி பலன் செய்யலை. ஆண்டவர் பார்த்தோம், ஏசாயா 43:2 என்ன பார்த்தோம்? அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பார்த்தீங்கன்னா அக்கினி பலன் செய்யலை. அவனது அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினி அறுத்து போட்டுச்சு. தலைமையில் கருகலை, சால்வைகள் சேதப்படலை, அக்கினியின் மனம் கூட அவங்ககிட்ட வீசலை. இதனது ரிசல்ட் என்ன? இதான் நம்ம நான் சொன்னேன், ரொம்ப காலம் அப்படிப்பட்டது நடக்காது. தீங்கு நாளிலே எப்போதாவது வரலாம். வந்தாலும் அந்த வந்ததை ஆண்டவர் எப்படி மாற்றுதாராம்? 28ஆம் வசனத்துலேருந்து பின்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்தான், யாருடைய? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து நம்ம சொல்லுதோம், ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் வாயை விரிவாய் திறங்க. அநேகருடைய வாய் 1-2 பேருக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப அப்படியே கவலை பிரச்சனை இழுத்து போட்டு ஸ்தோத்திரம் கூட எத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு தான் தெரியும். வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தந்திருக்கிறே ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியலை. ஆனால் இந்த ராஜாவுக்கு யார் நீ ஸ்தோத்திரம் பண்ணு, எங்கள் கடவுள் ஜீவிக்கிறார்னு சொல்லலை.
அவன் அது வரைக்கும் வேறு ஏதோ கடவுளை வணங்கிக்கிட்டு வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அவன் கண் கூட பார்க்கான். ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் அவன் கண்ணு நேரே கண்டதுனால அவனே சொல்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணலாம். இதுதான் துதிங்கிறது ஸ்பான்டேனியஸாக வரும். யாரும் சொல்லி அடித்து அப்படிலாம் வரக்கூடாது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குது, அப்படியே பொங்கணும். எந்த உள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். யாருமே சொல்லாம அந்நிய ஜாதியான் அந்நிய ராஜா நேபுகாத் நேச்சார் சொல்லுதாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுதாரு, அவங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். சாட்சி சொல்லுதாங்க. யார் சொல்லியிருக்கணும்? யார் சொல்லியிருக்கணும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லணும். அவங்க லிவிங் விட்னஸாக உயிருள்ள சாட்சியாக அவ்வளவு தீ மனம் இல்லாமல் ஏசி ரூமில் இருந்து வந்த மாதிரி இவங்களை அப்படி தான் வெளுவெளுன்னு இன்னும் அழகு கொடுத்து அனுப்புது அந்த அக்கினி. இதை பார்த்தவர் தான் சொல்லுதாரு, சரீரத்தை ஒப்பு கொடுக்காங்க. யாருக்கு? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார். அவனே சாட்சி சொல்லுதாங்க. அதுக்கடுத்த வாசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாகும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தீர்மானம் போடுதான், எழுதுதான், அவனுக்கே என்ன செய்யன்னு தெரியல, துள்ளுதான், பெரிய பிரமாணத்தையே உருவாக்குதை பார்க்கணும். அந்த ராஜா மனம் திரும்பட்டும்னு ஜெபித்திருக்கலாம். ராஜாவை என்னதெல்லாமோ போய் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உயிருள்ள சாட்சியாக அவர் அனுப்புன அக்கினியே அவர் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக மாற்றி அந்த நாடு முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக தீர்மானம் போட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அந்த அக்கினி என்ன பண்ணிச்சுதான்? கிரியச்சு தான் ஆண்டவர் சார். அக்கினியில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், அக்கினியில் நடந்தாலும் உனக்கு என்ன தான் கிடைக்கும்? வேக மாட்டேன், என் நாமம் என்ன செய்வோம்? உயர்த்தப்படும். ஆண்டவர் நாமம் உயர்த்தப்பட்டுச்சா? யாரும் சொல்லலை. எல்லாம் ரொம்ப கஷ்டம். அவனை போய் நம்ம மீட் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நேபுகாத் நேச்சர்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கிற தீயை பார்த்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல் நான் இப்படி தான் நினச்சேன்னு சொல்லாதபடி கர்த்தர் கையில் தைரியமாக விட்டு கொடுங்க. நம்முடைய பாதை மட்டும் சரியாக இருக்கா? தேவனோடு நம்ம இருப்போம். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்து அதை கேட்காதபடி கர்த்தர் என்னோட இருக்கார், தப்பு வைக்காமல் போனாலும் நான் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அவரைத்தான் துதிப்பேன், அவரைத்தான் பாடுவேன். அக்கிலிருந்து பாடுத பாட்டு தான் பெரிய பாட்டாக என்ன செய்யும் இருக்கும். புது பாட்டெல்லாம் எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்திலே உங்கள் 3 பேர்களையும் உயர்த்தினான். சும்மாவே உயர்வாக தான் இருந்தாங்க. இந்த அக்கினி என்ன பண்ணியிருக்கு? விடுதலையாக்கி அவங்கள இன்னும் என்ன செய்திருக்கு? உயர்த்தப்பட்டிருக்கு. அவர்களுடைய தேவனைத்தான் எல்லாரும் வணங்கணும். எவ்வளோ பெரிய சாட்சி ஆண்டவர் மாத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் துக்கமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டு அதையே என்ன செய்வார்? எல்லாரும் இதுதான் கர்த்தர் இவங்க கூட இருக்காருன்னு கண்டுகொள்ளத்தக்க அளவில் கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த போகிறார்.